வணக்கம் வாங்க மருமகன். மாமா வாங்க அத்தை. வணக்கம் மாப்ள. வாங்க உள்ள போலாம். எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கம்மா. வாங்க அப்பா மாமா அத்தெல்லாம் வந்துட்டாங்க. வணக்கம். வாங்க சம்பந்தி. வாங்கண்ணே, வாங்க. என்ன 7 வணக்கம். மணிக்கே வரேன்னு சொன்னீங்க, இம்புட்டு லேட் பண்ணிட்டீங்க. எங்க கடைசி நேரத்தில் தட்டை எடுத்து வைக்கிறேன் பழத்தை எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி காலத்தை கடத்திட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நானே உங்களை கடத்தி கூட்டு வந்திருக்கேன்னா பாத்துங்க. எல்லாம் தயாரா இருக்க மாப்ள? எல்லாமே ரெடி மாமா. 10 to 12 நல்ல நேரம். எல்லாரும் வந்ததும் ஆரம்பிச்சிடலாம். சரிங்க மாப்ள. தட்டெல்லாம் எடுத்துட்டு உள்ள போங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம். சரிங்க. நீங்க உள்ள வாங்கம்மா, போங்கம்மா. உள்ள போலாம். வாங்க வாங்க நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கல்ல? வாங்க. மண்டபத்தில் வச்சு விமர்சையா பண்ணலான்னு சொன்னேன். நீங்க தான் சாதாரணமா வீட்லயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் மாப்பிள்ள சொன்னாரு. என்னத்துக்கு சம்பந்தி தண்ட செலவு? மண்டபத்துல வச்சா ஊர்ல இருக்கிற அம்புட்டு பையெல்லாம் ஓசில திண்டு போவாங்க. இது தேவையா? சிம்பிளா நம்ம வீட்டு ஆளுங்க பங்காளிங்க அவங்களோட வச்சு முடிச்சுக்கணும். இல்லைன்னா கண்ணு வைப்பாங்க சம்பந்தி. அதுவும் சரிதான் மாப்பிள்ள. ஆமா. வளகாப்போட ஸ்பெஷலே விதவிதமா சாப்பாடு போடுறது தான். எல்லாரும் 5 வகை சாப்பாடு தான் போடுவாங்க. நான் 7 வகை சாப்பாடு சொல்லியிருக்கேன் மாப்பிள்ள. சரிங்க மாமா. இருக்கிறதுலே பெரிய கேட்டரிங்ல தான் ஆர்டரே கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வகை வகையா கொண்டாந்து இறக்கிடுவான் பாருங்க. சரிங்க மாமா. என்னங்க கொஞ்சம் வாங்கல. துளசி கூப்பிடுறா என்னன்னு பார்த்து. சரிங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள ஆ. நீங்களும் பட்டு வெட்டி படிச்சட்டை போட்டுங்க. ஏன்னா நீங்களும் துளசியோட உட்காரணும்ல. நானா? நான் எதுக்கு மாமா? இப்ப எல்லாம் பொண்ணு கூட உட்காந்து மாப்பிள்ளைக்கு நலுங்கெல்லாம் வைக்கிறாங்க மாப்பிள்ள. நீங்களும் கூட ஜம்முன்னு உட்காருங்க. ஆமாப்பா, கூடவே உட்காந்து கன்னத்துல சந்தனம் குங்குமம்லாம் பூசணும்ல. என்னங்க எங்க இருக்கீங்க? இதோ வந்துட்டேன் துளசி. வந்துடுறப்பா. வர மாமா. அப்புறம் சம்பந்தி சாப்பாடு செலவுலாம் எம்பிட்டு வந்துச்சு? ஒரு 50லேருந்து 60 வரைக்கும் வந்திருக்கும் சம்பந்தி. ஓஹோ. இவனா? இவனுக்கு யாரு பத்திரிக்கை வச்சது? இவன் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு என் வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கிறான்? அப்பா. அவர் சிரிச்சா நீயும் சிரி, இல்லைன்னா எதையும் கண்டுக்காத. நேரா உள்ள போயிட்டே இருக்கலாம். சரியா? அடிராக்கு முத்துராக்கு சின்சாக்கு ஜின் ஜின் சின்சாக்கு ஜின் ஜின். நில்லுங்க. என்ன பெரியப்பா? பெரியப்பாவா? அன்னைக்கு உன் வீட்டுல என்கிட்ட பிரச்சனை பண்ணிய அன்னைக்கு தெரியலையா நான் பெரியப்பான்னு? ஏல உனக்கு தான் நாங்க யாரும் பத்திரிக்கை வைக்கலையே, எந்த மூஞ்சி வச்சிருக்க வந்திருக்கிற? சம்பந்தி என்ன மன்னிச்சிருங்க. இவன் இந்த வீட்டு விசேஷத்துல கலந்துக்கிறதுல எனக்கு விருப்பமே இல்லை. இங்க பாருங்க சம்பந்தி, விசேஷம் என்னவோ என் வீட்டுல வச்சு நடந்தாலும் இது உங்க வீட்டு விசேஷம் தான். அதனால யாரு கலந்துக்கணும் யாரு கலந்துக்க கூடாதுன்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்னாச்சுங்க? என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை சௌந்தர்யா, இவங்க 2 பேரும் விசேஷத்தில் கலந்துக்க கூடாதுன்னு சம்மந்தி சொல்றாரு. அதான் நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏங்க மீனாட்சி பிறந்த வீட்டு விசேஷத்துக்கு வந்திருக்கா. அவளை ஏங்க வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? அப்படின்னா அந்த பிள்ளைய மட்டும் உள்ள போக சொல்லுங்க. ஆனா எக்காரணத்தை கொண்டும் இவனை உள்ள போக நான் அனுமதிக்கவே மாட்டேன்.